கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற வார்த்தை 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆம், இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற ஒரு காரியம், அவர் நம்மை விசாரிக்கிற நல்ல தகப்பனாயிருக்கிறாராம். அப்போது உங்கள் வாழ்க்கையின் ஒரு சூழ்நிலைகளையும் அவர் அறிந்திருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறார். ஆங்கிலத்தில் ஃபார் ஹீ கேர்ஸ் ஃபார் யூ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உங்களை கேர் பண்ணுகிற ஒரு நல்ல அப்பாவாக இருக்கிறபடினால அவர் சொல்லுகிற ஒரு காரியம், நம்முடைய கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடணுமா. அவர் மேல் நம்ம வைக்கும்போது தான் அவர் நம்முடைய காரியங்களில் செயல்பட முடியும் என்று சொல்லி இந்த வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறத பார்க்குறோம். அடுத்த வசனம் சொல்லுது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள். அப்போது இதில் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு கவலை இருக்கும்போது தெளிந்த புத்தி இருக்காது. அப்போது தெளிந்த புத்தி இல்லாத எந்த இடத்துல நம்ம இருக்கிறோமோ அந்த இடத்துல விழித்திருந்து நம்ம கவலைகளை அவர் மேலே இறக்கி வச்சிட்டோம்னா நமக்கு ஒரு தெளிந்த புத்தி வரும். ஏன்னா இந்த தெளிந்த புத்தி இல்லாதப்போ, கவலையில் இருக்கிறப்ப தான் எதிராளியாக பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் அப்படின்னு வகை தேடி சுற்றி திரிகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு நீங்கள் எதை குறித்து கவலைப்படுறீங்க? ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் கூட தான் இடைப்படுகிறார். உங்கள் கவலைகளை அவர் மேலே வச்சுட்டு அவருக்குள்ள சந்தோஷமாக இருந்து அவருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கிறதா உங்களுடைய பலன் என்று சொல்லி வேதம் சொல்லுது. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் சொல்லுது. ஏன்னா அவர் இருக்கிறார். அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். அதை செய்து முடிக்க வல்லமையும் அவரிடத்தில் இருக்கிறது. அப்படிங்கிறத நீங்கள் அறிந்து கொண்டீங்கன்னா நிச்சயம் நம்ம கவலைகளை இறக்கி வைத்து தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் விழித்திருப்போம். நம் வாழ்க்கையின் அத்தனை தேவைகளையும் அத்தனை குறைவுகளையும் அவர் நிறைவாக்கி நமக்கு எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாய் மாற்றி தருகிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறாருங்கிறத நீங்கள் அறிந்து கொண்டீங்கன்னா நிச்சயம் நீங்கள் எல்லா காரியங்களிலும் ஜெயத்தை பெற்றுக்கொள்வீர்கள். அடுத்த வசனம் சொல்லுது, விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்போ கவலை இருக்கும்போது நமக்கு விசுவாசம் இருக்காது. அப்போ அந்த கவலையை இறக்கி வைத்து விட்டு நம்ம அந்த விசுவாசத்தில் உறுதியாக இருக்கும்போது தான் அவனுக்கு எதிர்த்து நிற்க முடியும். அப்போ இன்றைக்கு இந்த காரியத்தை உணர்த்துவதற்காக வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நம்ம வாசிக்க போகிறோம், தியானிக்க போகிறோம். நெகேமியா 9ஆவது அதிகாரம், அதில் ஒரு ஜெபம் செய்யப்படுகிறது. அந்த ஜெபத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனைகளையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர். அவைகளை எல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர். வான சேனைகள் உம்மை பணிந்து கொள்ளுகிறது. இவ்வளவு பெரிய தேவன், இந்த சிருஷ்டிப்பு அனைத்தையும் காப்பாற்றுகிற வல்லமை அவருக்குத்தான் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். சரி, இதற்கு உதாரணமாக இன்னும் ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கும்போது அங்கே அவங்க சொல்கிறாங்க 9ஆவது வசனத்தில், எகிப்திலே எங்கள் பிதாக்கள் அனுபவித்த சிறுமையை நீர் கண்டு சிவந்த சமுத்திரத்தில் அவர்கள் கூப்பிடுதலை கேட்டீர். அப்போ இன்னைக்கு நான் சிறுமையில் பாதையில் இருக்கிறேனே, என்னை கேட்க யாரும் இல்லை, என்னை விசாரிக்க யாரும் இல்லைன்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா நிச்சயம் இந்த வார்த்தையின் மூலம் அவர் உங்களோடு கூட இடைப்படுகிறார். உங்களுடைய சிறுமையை அவர் காண்கிறார். அவர் கண்டு உங்களுக்காக அற்புதம் செய்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போது 10ஆவது வசனம் சொல்லுது, பார்வோனிடத்திலும் அவனுடைய எல்லா ஊழியக்காரரிடத்திலும் அவன் தேசத்திலே சகல ஜனத்தினிடத்திலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்தீர். அப்போது விசேஷப்படுத்துகிறார். அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எகிப்து ஜனங்களுக்கும் மத்தியில் இஸ்ரவேல் ஜனங்களை அவர் விசேஷப்படுத்தினதை நம்ம பார்க்கிறோம். இந்த ஜனங்கள் பெரிதாய் தேவனை அறியாதவர்கள். ஒன்று தெரியும், இதுதான் எங்களுடைய மூதாதையருடைய தேவன் என்பதை மாத்திரம்தான் அவங்க அறிந்து வைத்திருந்தாங்க. அவருடைய வல்லமை தெரியாது, மகத்துவம் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் அவர்களை விசாரித்ததை நம்ம பார்க்கிறோம். அவர்கள் உமது ஜனங்களை அகந்தையாய் நடத்தினார்கள் என்பதை அறிந்திருந்தீர். அப்போ இன்றைக்கு உங்களை யாரோ அகந்தையாய் நடத்துகிறாங்கன்னா அவருக்கு தெரியாதுன்னு நீங்கள் நினைக்கவே கூடாது. ஏன்னா உங்களை யார் எப்படி ஆளுகை செய்கிறார்கள் என்பதையும் அவர் அறிந்திருக்கிறார்.
இப்படியே இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி உமக்கு கீர்த்தியை உண்டாக்கினீர். அது மாத்திரம் இல்லை, 11வது வசனத்தில் பார்க்கிறோம், சமுத்திரத்தை பிரித்து கடலின் நடுவே கால்நடையாய் நடந்தார்கள். வலுவான தண்ணீர்களிலே கல்லை போடுகிறது போல அவர்களை தொடர்ந்தவர்களை ஆழங்களிலே போட்டு விட்டீர். அப்போ சமுத்திரத்தை பிரித்து கடலின் நடுவா கால்நடையாக நடக்க பண்ணினாரா. இத்தனை தூரம் விசாரிக்கிற ஒரு தேவன், கடலை பிளந்து வழி கொடுக்கிற தேவன், அந்த பின்தொடர்ந்தவைகளை சமுத்திரத்தில் அழித்து போடுகிற தேவன் தான் உங்கள் தேவன், என்னுடைய தேவன் என்பதை நாம் அறிந்து கொண்டோன்னா நமக்கு கவலை வராது, தெளிந்த புத்தி இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். பகலில் மேகஸ்தம்பம், இரவில் அக்கினி ஸ்தம்பத்தினால் வழி நடத்துகிறார். இவ்வளவு இதெல்லாம் அந்த ஜனங்கள் கேட்கவே இல்லையே. அவர் அவங்கள விசாரித்து அவங்கள கேர் பண்ணி இதெல்லாம் செய்கிறத பார்க்குறோம். அப்போ இன்றைக்கி எனக்கு இதிலலாம் குறைவு இருக்குது, எனக்கு என்னைக்கு இதில் நிறைவு வரும் அப்படின்னு சொல்லி என்னைக்குன்னு கேள்வி உங்கள்கிட்ட எழும்பாதபடி, என் அப்பா என்னை கேர் பண்ணுறாரு, என் அப்பா என்னை அறிந்திருக்கிறார், என் அப்பா என் சிறுமையை அறிந்திருக்கிறார், எனக்கு என்னை அகந்தையாய் நடத்தப்படுகிறதை அவர் அறிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே நீங்கள் வரும்போது கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்கிறதை நீங்கள் நிச்சயம் காண்பீர்கள். அது மாத்திரம் இல்லை, அவங்க செவி கொடுக்க மனதில்லாமல் இருந்தப்போ, அவங்க இருதயத்தை கடினப்படுத்தினப்பையும் அவங்க அவர் எப்படி இருந்தாராம், இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் உள்ளவராக இருந்தாராம். அவருடைய மிகுந்த மன உருக்கத்தின்படியே வனாந்திரத்தில் அவங்கள கைவிடலையாம். எந்த அளவுக்கு தேவன் நேசித்திருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, அவர்கள் வாய்க்கு உம்முடைய மன்னாவை அருளி தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்தீர். 40 வருஷமாக வனாந்திரத்தில் ஒன்றும் குறைவுபடலைனா, இன்றைக்கு அவர்களுக்கு குறைவுபடலைனா நமக்கு குறைவு இல்லாமல் இருக்குமா? நிச்சயம் நமக்கு எந்த குறைவும் இல்லாமல் இருக்காது. அந்த ஜனங்களை ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு பராமரித்து வந்தார் அப்படின்னா, இன்றைக்கு நம்மையும் குறைவுபடாமல் பராமரிக்கிற நல்ல தகப்பனாய்த்தான் அவர் இருக்கிறார். அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாக போகலை, கால்கள் வீங்கலை. வனாந்திரத்தில் 40 வருஷம் சுற்றி திரிந்தப்போ கூட அவங்க கால்கள் வீங்கலைன்னா, இன்றைக்கு ஒருவேளை இப்படிப்பட்ட பிரச்சனைகளோடு இருக்கிற உங்களுக்கு தான் ஆண்டவர் பேசுகிறாரு, உங்கள் கால்கள் இனி வீங்காது. கர்த்தர் எவ்வளவோ ஒரு ஆணித்தரமாக இன்றைக்கு நம்ம கூட பேசிகிட்டு இருக்கிறாரு. அவர்கள் பிள்ளைகளை வளர்த்து வானத்து நட்சத்திரங்களை போல அவர்களை பெருக பண்ணினாரா. அவர்கள் சுதந்திரித்து நீங்கள் கொள்ளுவீங்க அப்படின்னு சொன்ன தேசத்தில் அவங்கள கொண்டு வந்து விட்டாரா. அவங்க அந்த தேசத்தில் திராட்சை தோட்டங்களையும் ஒலிவத்தோப்புகளையும் கனி கொடுக்கிற விருட்சங்களையும் சுதந்திரித்து புசித்து திருப்தியாகி கொழுத்து செல்வமாய் வாழ்ந்தார்களாம். அப்போ இன்றைக்கு இதே ஆசீர்வாதத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தந்த தேவன் தான் நமக்கு தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு அதை காட்டிலும் மேலான ஸ்தானத்தில் நம்ம இருக்கிறோம், அவருக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம்னா உங்களுக்கு ஒன்றிலும் குறைவு ஏற்படாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நல்ல நாளிலும் எங்களோடு கூட இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வார்த்தையின்படி கர்த்தாவே, நாங்கள் எல்லாரும் எங்கள் பாரங்களை இந்த நாளில் உங்கள் மேலே இறக்கி வைக்கிறோம். நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கப்பா, நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க கர்த்தாவே. எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருகிறீர். ஆண்டவரே, எங்களுக்காக நீர் செயல்படுகிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.